எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 26 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. 25 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கருணாநிதி. இரண்டாவது கேள்வி, சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே மேற்கொள்ளப்பட்டது. மூன்றாவது கேள்வி, உருக்கு உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இரண்டாவது மிகப்பெரிய நாடு. நான்காவது கேள்வி, INS சூரத் போர்க்கப்பலில் ஏவுகணை சோதனை எங்கு வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் அரபிக்கடல், ஆப்ஷன் ஏ, அரபிக்கடல். ஐந்தாவது கேள்வி, சிம்லா ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையொப்பமானது? ஆன்சர் 1972 ஆண்டு கையொப்பமானது. ஆறாவது கேள்வி, குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. ஏழாவது கேள்வி, பிரவீன் சத்ரவேல் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மும்முறை தாண்டுதல். நான்காவது கேள்வி, மயோனஸுக்கு தமிழக அரசு எத்தனை ஆண்டுகள் தடை விதித்துள்ளது? ஆன்சர் 1 ஆண்டு. ஒன்பதாவது கேள்வி, உலக மலேரியா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 25. ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் 107வது தேசிய பூங்காவாக எந்த மாநிலத்தின் புலிகள் காப்பகம் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒடிசா. ஸோ இப்போ ஒடிசா மாநிலத்துடைய சிம்லிபால் புலிகள் காப்பகம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய 107வது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒடிசா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் தான் இந்த சிம்லிபால் புலிகள் காப்பகமானது இருக்கு. இப்போ இந்த புலிகள் காப்பகத்தை தேசிய பூங்காவாக அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் மோகன் சரண்மாஜி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த சிம்லிபால் புலிகள் காப்பகம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 107வது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வன பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 1972 இயற்றிருப்பாங்க. அந்த வன பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் தான் இப்போ சிம்லிபால் புலிகள் காப்பகம் இந்தியாவுடைய தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் ஒடிசாவுடைய மிகப்பெரிய தேசிய பூங்காவா இருக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இதோட பரப்பளவு எவ்வளோ அளவு இருக்கு அப்படின்னா 845.70 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ஒடிசா ஸ்டேட் பத்தி பார்த்தோம்னா இதோடைய சீஃப் மினிஸ்டராக மோகன் சரண்மாஜி இருக்காங்க. கவர்னர் டாக்டர் ஹரிபாபு கம்பம்பட்டி. அடுத்து கேபிட்டல் எது அப்படின்னா புவனேஸ்வர். இரண்டாவது கேள்வி, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் காப்பீட்டு தொகை? ஆன்சர் 5 லட்சம் ரூபாய். ஸோ முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடானது வழங்கப்படுகிறது ஏழை குடும்பங்களுக்கு. இப்போ எதுக்காக இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் பத்தி பார்க்கறோம்னா, இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்னால கைவிடப்பட்ட குழந்தைகளும் பயன்பெறலாம், காப்பீடு பெறலாம், அவங்க இணைக்கப்படலாம் இந்த திட்டத்தில் அப்படின்னு சொல்லி இப்போ தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. கவனிங்க, இப்போ முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் 5 லட்சம் வரைக்கும் காப்பீடு அளிக்கிறாங்க. இதன்படி தமிழ்நாட்டில் 1.43 கோடி குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்து வராங்க. இந்த நிலையில நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 834 காப்பகங்கள்ல 25,533 ஆதரவற்ற குழந்தைகள் வசிக்கிறாங்க. இவங்களில் பார்த்தீங்கன்னா பெற்றோரை இழந்த குழந்தைகள் வசிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆதார், நெக்ஸ்ட் குடும்ப வருமான சான்றிதழ், குடும்ப அட்டை இதெல்லாம் எல்லாமே இந்த ஸ்கீம்ல இணைக்கப்பட்ட அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்படுது. ஆனா பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளும் இந்த காப்பகங்கள்ல இருக்காங்க. அவங்க இந்த ஸ்கீம்ல இணையணும் அப்படின்னா ஆதார் தேவைப்படுது, நெக்ஸ்ட் குடும்ப அட்டை, வருமான சான்றிதழ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் கேதர் பண்றது, இந்த டாக்குமெண்ட்ஸ் ஒப்படைச்சு இந்த ஸ்கீம்ல இவங்க இணையிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கடினமான நிகழ்வா இருக்கனால இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆதார் தவிர்த்து குடும்ப அட்டை, வருமான சான்றிதழ் இந்த பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள் இந்த ஸ்கீம்ல இணையறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விலக்களிச்சிருக்காங்க தமிழக அரசு. ஸோ அதுக்கான அரசாணையை மக்கள் நல்வாழ்வுத்துறை பிறப்பிச்சிருக்கு. ஸோ அதன்படி இந்த காப்பகங்களில் வசிக்கக்கூடிய 15,092 குழந்தைகள், பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள் இப்போ முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.
ஸோ இந்த முதலமைச்சருடைய காப்பீடு திட்டம் பற்றி பார்த்தோம்னா இது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற பேரில் தொடங்கப்பட்டது இந்த ஸ்கீம். அதுக்கப்புறமா 2011 ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு புதுப்பிக்கப்பட்டு புதுமையோட இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. விரிவுபடுத்தப்பட்டு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு மத்திய அரசுடைய ஜன்தன் ஆரோக்கிய யோஜனா இருக்கு இல்லையா, ஜன் ஆரோக்கிய யோஜனா ஸ்கீம் PMJAY இந்த ஸ்கீமோட ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்தான 51 நோய்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் உயர் மருத்துவ சிகிச்சையானது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் வழங்கப்படுகிறது இலவசமாக. எப்போ இணைக்கப்பட்டது அப்படின்னா 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி தான் மத்திய அரசுடைய பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தோட ஒருங்கிணைக்கப்பட்டது இந்த முதலமைச்சருடைய விரிவான காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் 3வது கேள்வி, குழந்தைகள் உதவி எண் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, A and B. ஸோ 1098 அப்புறம் 14417 அப்படிங்கிறது தான் குழந்தைகளுக்கான உதவி எண். இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டப்பேரவையில் பேசிய போது அவர் என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா ஜாதி பாகுபாடை களைவதற்காக நீதிபதி சந்திர அவர்கள் தலைமையில் ஒரு குழுவானது அமைச்சிருப்பாங்க. அந்த குழு வந்து சமீபத்தில் ஒரு அறிக்கையை வந்து வழங்கியிருப்பாங்க முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட. அந்த அறிக்கையில் பல்வேறு பரிந்துரைகள் இருக்கும். அதில் ஒரு பரிந்துரை தான் பள்ளி பெயர்களில் வந்து ஜாதிய பெயர்கள் இருக்கக்கூடாது, அது வந்து அகற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை அளிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து செயல்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பள்ளி புத்தகங்களில் குழந்தைகளுடைய உதவி எண்ணானது இடம்பெற்றிருக்கு. ஸோ குழந்தைகளோட உதவி எண் என்ன? 1000, அதாவது 1098 அப்புறம் 14417 ஆகிய எண்களானது பள்ளி பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு குழந்தைகளுக்கான உதவி எண். நெக்ஸ்ட் மணற்கேணி செயலி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களே ஸ்கூல் புத்தகம் இருக்கு இல்லையா, அந்த புத்தகங்கள் வந்து காணொலி அடிப்படையில் இந்த மணற்கேணி செயலில் இருக்கும். ஸோ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி காணொலி அடிப்படையில் அந்த வீடியோவாகவே அந்த பாடத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் மணற்கேணி செயலி. அடுத்து தனியார் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இப்போது அதிகமாக கட்டணம் வசூலிக்கிறாங்க இல்லையா, ஃபீஸ் வந்து அதிகமாக வசூலிக்கிறாங்க இல்லையா, அதை வந்து வரைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாள் நீதிபதி பாலசுப்ரமணியன் அவர்கள் தலைமையில் குழு வந்து அமைச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டணம் தான் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சிருக்காங்க. 4வது கேள்வி, சமீபத்தில் எந்த அமைப்பின் முன்னாள் தலைவர் கஸ்தூரிரங்கன் காலமானார்? ஆன்சர் இஸ்ரோ. ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இந்திய விண்வெளி மற்றும் ஆராய்ச்சி மையம். ஸோ இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் தான் கஸ்தூரிரங்கன். இப்போ இவர் காலமாயிட்டாரு. ஸோ கவனிங்க, இப்போது இந்த கஸ்தூரிரங்கன் என்பவர் வந்து கேரளாவில் தான் பிறந்திருக்காரு. ஆனால் இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து நம்ம தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவங்க. ஸோ இவர் இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் மட்டும் இல்லாமல் தேசிய கல்விக் கொள்கையுடைய தலைவராகவும் இவர் இருந்திருக்காரு. ஸோ இவர் எப்போ இஸ்ரோவுடைய தலைவராக இருந்தார் அப்படின்னா 1994லேருந்து 2003ஆம் ஆண்டு வரைக்கும் இஸ்ரோவுடைய தலைவராக இருந்திருக்காரு. அடுத்து மாநிலங்களவை உறுப்பினராக 2003லேருந்து 2009ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்திருக்காரு. திட்டக்குழு, இப்போ திட்டக்குழு நீக்கிட்டு 2015 நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி திட்டக்குழு இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த திட்டக்குழுவுடைய உறுப்பினராக 2009லேருந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ இவர் அறிவியல் துறையில் இவருடைய அளப்பரிய பங்களிப்பை பாராட்டும் வகையில் மத்திய அரசுடைய பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, பத்ம விபூஷன் விருது ஆகியவை வந்து வழங்கப்பட்டிருக்கு இவருக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்நாடக மாநிலத்துடைய உயரிய விருதான ராஜ்யோத்சவா விருது 2014ஆம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 5வது கேள்வி, திறன் முனைப்பு இயக்கம் டேஷ் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. ஸோ திறன் அப்படிங்கிற பேரில் முனைப்பு இயக்கம் பார்த்தீங்கன்னா 6 to 8 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட தமிழ் அப்புறம் ஆங்கிலம் கணிதத்தில் அறிவை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த திறன் அப்படிங்கிற ஒரு முனைப்பு இயக்கம் தொடங்கப்படும் சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வேற என்ன அறிவிப்புகள்லாம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது நம்ம தொழில்நுட்ப சவால்களானது அதிகரிச்சிருக்கு. எதிர்காலம் அப்படிங்கிறது டெக்னாலஜி ரீதியாக மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பாடத்திட்டமானது மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த பாடத்திட்டத்தை மாற்றுவதற்காக முதல் கட்டமாக 7 கோடி நிதியானது ஒதுக்கீடு செய்யப்படும். ஸோ தொழில்நுட்ப சவால்களுக்கு ஏற்ப பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும். அதுக்கு முதல் கட்டமாக 7 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. நெக்ஸ்ட் திறன் அப்படிங்கிற பேரில் முனைப்பு இயக்கம், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய 13 லட்சம் மாணவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்
ஆங்கிலம், கணிதம் ஆகியவற்றில் அவங்களுடைய அறிவை வந்து மேம்படுத்துறதுக்காக திறன் அப்படிங்கிற முனைப்பு இயக்கமானது 19 கோடி ரூபாயில செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறதுக்காக 28 கோடி மதிப்புல திறன் மேம்பாட்டு பயிற்சியானது அவங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலை திருவிழா போட்டிகள் நடத்தப்படுது இல்லையா, அதுல வந்து மாநில அளவில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு கலை சிற்பி அப்படிங்கிற கோடைகால சிறப்பு முகாமானது நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 6வது கேள்வி, 10,000 கோடி முதலீட்டை ஈர்க்கும் வகையில் பிரத்யேக தொழில் பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. ஸோ பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகே வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 10,000 கோடி முதலீட்டை ஈர்க்கும் வகையில் பிரத்யேக தொழில் பூங்காவானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ தொழில்துறை அமைச்சராக டிஆர்பி ராஜா இருக்காங்க. இவர் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 10,000 கோடி முதலீட்டை ஈர்க்கும் வகையில் தொழில் பூங்காவானது சென்னைக்கு அருகே அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தொழில் பூங்கா மூலமாக 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பானது உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு இவர் அறிவிச்சிருக்காங்க. 7வது கேள்வி, ஸ்டெம் ஆய்வகத்துடன் தொடர்புடையதை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, அனைத்தும். ஸோ ஸ்டெம் அப்படின்னா என்னன்னா, இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா சயின்ஸ், அப்புறம் டெக்னாலஜி, இன்ஜினியரிங், அடுத்து மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஸ்டெம் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி வரக்கூடிய எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நவீன காலத்துக்கு தேவையான வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில், வேலை வாய்ப்புக்கு தயாராகும் வகையில் மாணவர்களுக்காக ஸ்டெம் கல்வி அப்படிங்கிற ஒரு அதிநவீன கல்வியானது வழங்கப்படுகிறது. இப்போது அது தொடர்பாக ஸ்டெம் ஆய்வகங்கள் 2 ஆய்வகங்கள் தமிழ்நாட்டில் 2 மாவட்டங்களில் அமைக்கப்படும் சொல்லிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் பத்தி பார்க்க போறோம். ஸ்டெம் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். அதாவது அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய கல்வியை வழங்கி இப்போ எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நபர்களை ஊக்கப்படுத்தணும், அவங்களுடைய அறிவை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெம் கல்வி வழங்கப்படுகிறது. இப்போ ஸ்டெம் ஆய்வகங்களானது நம்ம தமிழ்நாட்டில் 2 மாவட்டங்களில் 20 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் சொல்லிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த ஸ்டெம் ஆய்வகங்கள் அப்படின்னா, நம்ம பாடத்திட்டத்துக்கு வெளியில மாணவர்கள் வந்து அனுபவ ரீதியில் வெவ்வேறு அறிவியல் பரிசோதனைகளை மேற்கொள்ளணும், அதை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த 2 ஆய்வகங்கள் அமைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிற நிகழ்ச்சிகளானது 3 கோடியில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து மாணவர்கள்ட்ட பற்றை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சி நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அரசு கல்லூரி ஆசிரியர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காக கல்லூரி ஆசிரியர் மாநில பயிற்சி மையமானது அமைக்கப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காரு இவர். 8வது கேள்வி, கடந்த நிதி ஆண்டில் தோல் பொருட்கள், காலணிகள் ஏற்றுமதி எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? ஆன்சர் 25%. ஸோ கடந்த நிதியாண்டு 2024 to 25 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா தோல் பொருட்கள் அப்புறம் காலணிகளை வந்து நம்ம நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் இல்லையா, அது 25% வந்து அதிகரிச்சிருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கடந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு நம்ம எவ்வளோ மதிப்புள்ள தோல் பொருட்கள் மற்றும் காலணிகள் வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்கோம் அப்படின்னா $570 கோடி மதிப்புக்கு இந்த தோல் பொருட்களையும் காலணிகளையும் ஏற்றுமதி செஞ்சுருக்கோம். இது வந்து அதுக்கு முந்தைய நிதியாண்டோடு ஒப்பிடும்போது 25% அதிகம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 9வது கேள்வி, உலக அறிவுசார் சொத்து தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏப்ரல் 26. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 26 வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே, அதாவது உலக அறிவுசார் சொத்து தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னா, ஐபி அண்ட் மியூசிக் ஃபீல் த பீட் ஆஃப் ஐபி அப்படிங்கிறதான் இந்த வருஷம் தீம். நெக்ஸ்ட் இந்த உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு பற்றி பார்த்தோம்னா, இது எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1967 நிறுவப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர் ஜெனீவால இருக்கு. இதோடைய இயக்குனர் ஜெனரலாக தேரன்டாங் வந்து இருக்காங்க. உறுப்பு நாடுகள் எத்தனை நாடுகள் இருக்குன்னா 193 நாடுகள் இருக்கு இந்த அமைப்புல. அடுத்து ஷார்ட் நியூஸ். இப்போ நீலகிரி மாவட்டத்தில் உதகையில் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடானது தொடங்கப்பட்டிருக்கு. இதில் ஆளுநர் RN ரவி அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. சிறப்பு விருந்தினராக துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ இதில் பேசிய போது பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் வந்து 1857 நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேரவை ஆவணங்கள் இருக்கு இல்லையா, அதுக்காகவே பிரத்யேக இணையதளத்தை வந்து இப்போது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க.
அதாவது நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 1921 2021 ஆண்டு 2021 நம்ம தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை செயல்பாடுகள் எல்லாமே வந்து கணினி மயமாக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. அது எப்படி கணினி மயமாக்குவாங்க அப்படின்னா, நம்ம அந்த டைம் பீரியட் 1921 இப்போ வரைக்கும் நடந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அது தொடர்பான குறிப்புகள், புகைப்படங்கள், செய்தி துணுக்குகள், காணொலி துணுக்குகள் இதெல்லாமே வந்து கணினி மயமாக்கப்படுறது, டிஜிட்டலைஸ் பண்ணுறது, அதாவது அப்லோட் பண்ணுறது. கணினி மயமாக்கப்படுறதுன்னா நெட்டில் வந்து அப்லோட் பண்ணி அவங்க எப்போ வேணாலும் நம்ம அதை எடுத்து பார்க்குற மாதிரி அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ எப்படி பேப்பரில் நம்ம ரைட் பண்ணி சேமித்து வைக்கிறோம்ல, அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறது. அந்த மாதிரி இப்போ முதல் கட்டமாக 1952 2024 ஆண்டு வரையிலான சட்டப்பேரவை ஆவணங்களை வந்து இப்போது கணினிமயமாக்கி அதுக்கான பிரத்யேக இணையதளமானது உருவாக்கியிருக்காங்க. அதை இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது 27ஆம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து 200 ரூபி. அடுத்து 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், யூனிட் 5, யூனிட் 6 இதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி. இதுக்கான ஃபீஸ் வந்து 500 ரூபி. நியூ புக் தமிழ் பேட்சில் இருக்கீங்க அப்படின்னா 400 ரூபி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதி வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்களுக்காக செப்பரேட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, அப்புறம் எக்கனாமி. பாலிட்டிக்கு வந்து 250, ஹிஸ்ட்ரி வந்து 250, எக்கனாமியும் 250. அடுத்து ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எஸ்ஏ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் 107வது தேசிய பூங்காவாக எந்த மாநிலத்தின் புலிகள் காப்பகம் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒடிசா. இரண்டாவது கேள்வி, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் காப்பீட்டு தொகை? ஆன்சர் ஆப்ஷன் டி, 5 லட்சம் ரூபாய். மூன்றாவது கேள்வி, குழந்தைகள் உதவி எண் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி, 1098 14417. நான்காவது கேள்வி, சமீபத்தில் எந்த அமைப்பின் முன்னாள் தலைவர் கே கஸ்தூரிரங்கன் காலமானார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இஸ்ரோ. ஐந்தாவது கேள்வி, திறன் முனைப்பு இயக்கம் டேஷ் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 6 முதல் 8. ஆறாவது கேள்வி, 10,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கும் வகையில் பிரத்யேக தொழில் பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. ஏழாவது கேள்வி, ஸ்டெம் ஆய்வகத்துடன் தொடர்புடையதை தேர்ந்தெடுக்க? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். எட்டாவது கேள்வி, கடந்த நிதியாண்டில் தோல் பொருட்கள், காலணிகள் ஏற்றுமதி எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? ஆன்சர் 25%. ஒன்பதாவது கேள்வி, உலக அறிவுசார் சொத்து தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 26ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.